டு தமிழ்டெக் ட்ராவல். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஐலாண்ட் பார்க்க போகிறோம். அந்த ஐலாண்ட் பேர் வந்து செராய் ஐலாண்ட். இந்த செராய் ஐலாண்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து கேரளாவில் கொச்சியிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டுக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் வந்து கொச்சி ஏர்போர்ட். ஸோ கொச்சி ஏர்போர்ட்லேருந்து அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இந்த செராய் ஐலாண்டை ரீச் பண்ணலாம். ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னிங்கன்னா அலுவா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அலுவா ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு 20 to 22 கிலோமீட்டர்ஸில் இந்த பீச் ஐலாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கொச்சின்லேருந்து கேப்லேயும் போகலாம். கேபில் போனீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு வந்து கொச்சின் டு செராய் பீச் போகணும் அப்படின்னிங்கன்னா கேபில் வந்து அரௌண்ட் 3,000 to 3,500 ருபீஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அலுவா ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா, அங்கேருந்து உங்களுக்கு வந்து கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் பஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆட்டோவில் போகலாம், இல்லை கேப்லேயும் போகலாம். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் பை பஸ், கேப் அண்ட் ட்ரெயின். இப்போது இங்கேருந்து நீங்கள் வந்து ஃபெரி, தட் இஸ் போட் ரைடில் கூட போகலாம். கொச்சினில் இருக்கிற கொச்சின் ஃபோர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து செராய் ஐலாண்டுக்கு போட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த போட்டில் போனோம்னா உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் டைம். உங்களுக்கு கொச்சின் ஃபோர்ட்லேருந்து மெரைன் ட்ரைவ்லேருந்து 2 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸ் டைமு. அதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து நான் ஏசி போட் இருக்குது, ஏசி போட் இருக்குது, கவர்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட் இருக்குது. ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ்க்குள்ளே ஆகும். 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து செராய் பீச் போகலாம். ஸோ இந்த செராய் ஐலாண்டை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா, இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஐலாண்டு. இது வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் கொச்சினில் இருக்குது. ஸோ இதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கல் வந்து ரெகுலர் மான்சூன் கிளைமேட் தான். ஜூன் டு அக்டோபர் வந்து டிப்பிக்கல் ரெய்னி சீசன், நல்ல மழை இருக்கும். அதுக்கப்புறம் நவம்பர் டு பிப்ரவரி வந்து உங்களுக்கு வந்து வின்டர் சீசன், நல்ல குளிர் இருக்கும், ப்ளஸ் மழையும் லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி டு ஏப்ரல், மே மட்டும் உங்களுக்கு வந்து நல்ல வெயில் இருக்கும். ப்ளஸ் வந்து ஆஃப்டர் மே 15லேருந்து உங்களுக்கு வந்து மழை ஸ்டார்ட் ஆயிரும். ஜூன்லாம் உங்களுக்கு வந்து மழை சீசன், ரெகுலர் மழை சீசன் ஆரம்பிச்சிடும். ஸோ த பெஸ்ட் சீசன் டு ட்ராவல் டு திஸ் கைண்ட் ஆஃப் பிளேஸ், இந்த செராய் ஐலாண்டுக்கு வரணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்வீன் ஏப்ரல், மே வுட் பி ஐடியல். இட் வில் பி a mix of rain and winter, rainy season and hot season. ஆஃப்டர் ஜூன் நல்லாவே மழை இருக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 5 to 6 ஹவர்ஸ் மழை இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போகலாம். செராயில் எங்கே தங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இங்கே வந்து நிறையா ஹோம் ஸ்டேஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, ரிசார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பீச் ஏரியா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்டேஸ், அங்கே இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் அவங்களோட வீட்டை வாடகைக்கு விடுறாங்க. ஸோ இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் எக்கச்சக்கமாக வர்றதுனால இங்கே வந்து ஹோம் ஸ்டேஸ் வந்து குவைட் பாப்புலர். ஸோ இங்கே ஹோம் ஸ்டே வந்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 1 நாள் 2 நாளைக்கு தரமாட்டாங்க. 1 வீக் 1 மந்த் அந்த மாதிரி தான் தருவாங்க. பட் ஆனால் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ரிசார்ட்டில் தங்குறீங்க அப்படின்னிங்கன்னா, ரிசார்ட், பீச் ரிசார்ட்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ இட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 3,000 to 4,000 per night. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,500 2,000 ருபீஸ்லேருந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது: ஹோட்டல், ரிசார்ட் அண்ட் ஹோம் ஸ்டேஸ். ஸோ இதுதான் அதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே மஸ்ட் பிளேசஸ் டு விசிட் இன் செராய் ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முன்னம்பலம் பீச் அப்படிங்கிற ஒரு பீச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வைப்பன் ஐலாண்ட் இருக்குது. அப்புறம் குழிப்பள்ளி பீச் அப்படின்னு இன்னொரு பீச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆயுர்வேதிக் ஸ்பா வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இங்கே கேரளாவில் வந்து நிறைய பேர் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஃபாரின் விசிட்டர்ஸ் அண்ட் ஈவன் இந்தியன் விசிட்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே வந்து இந்த ஆயுர்வேதிக் ஸ்பா, மசாஜு, ட்ரீட்மெண்ட்டு ஃபார் வெல்னஸ், அதுக்கப்புறம் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இங்கே ரொம்ப ட்ரைன்டான ஆயுர்வேதிக் மசாஜ் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறவங்க இங்கே வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் குவைட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதனால் இங்கே வந்து நிறைய வந்து ஆயுர்வேதிக் ஸ்பா அண்ட் பார்லர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே தங்கி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கு, அதுக்கப்புறம் 1 மந்த்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட். ஸோ அதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற அந்த 2-3 டேஸில், இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறீங்களோ இதை கூட நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
This is quite popular and well received by the travelers. இந்த பீச் ரிசார்ட், இந்த பீச் ஐலாண்ட் பக்கத்தில் இங்கே கொடுங்கநல்லூர் பகவதி டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி குவைட் ஃபேமஸ்ஸு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னீங்கன்னா அங்கேருந்து இது ஒரு 1 hour டிரைவில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் டெம்பிள் அண்ட் வைட்லி விசிட்டட் பை ஆல் த ட்ராவலர்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ நீங்கள் இந்த ஊருக்கு போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த டெம்பிளை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.